வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரசாரமாக கொஞ்சம் இறால் தொக்கு செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பித்து வச்சுருவோம். பசங்களாம் ஒரு வேலையாக போயிருக்காங்க, வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பார்க்கல உங்களுக்கே தெரியும். யான்னு பார்த்தீங்கன்னா புயல் வேறு வர மாதிரி இருந்துச்சு. மழை வந்து ரொம்ப தூத்த போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே உடம்பு சரியாமல் போயிட்டு, சேனலில் உள்ள எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. அதனால் இப்போ தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க வந்துருக்கோம். இனிமேல் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரும். பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடுவோம், பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து இறால் தொக்குக்கு வந்து புரோட்டா தான் சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம். மெயின் டிஷ் வந்து இறால் தொக்கு, சைடிஷ் வந்து புரோட்டா. பயங்கரமாக இருக்கும் காம்பினேஷன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தனியாக சமைக்க விட்டு போயிட்டாங்க. நம்ம பொழப்பு இப்படி போயிட்டு இதனால் அந்த 4 பேருக்கு விட்டாலும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வியூஸ் நிறையா கொடுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா குக்கிங் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு கண்டு இந்த இதை பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். கொசு கடிக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்கையில் ஒரு ஆள் வந்துட்டார் பாருங்கள். இவர் தான் எங்களோட எண்ணெய் ஊற்றுறவர். எண்ணெய் வந்து பயங்கரமாக ஊற்றுவார். கீழே மட்டும் இல்லாமல் எண்ணெய் செட்லேயும் ஊற்றுவார். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா போட்டால் தான் இறால் கிரேவி செம்மையாக மணக்கும். காய்கறிலாம் அரிஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இறால் சுத்தம் பண்ணிவிட்டு இறால் தொக்க வச்சு பயங்கரமாக சாப்பிட்றோம். இறால் அரச போகிறோம் பாருங்கள். கடற்கரையில் பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான இறால். பார்த்தீங்கன்னா அருமையான இறால் தொக்கு அருமையாக வரும். டைரெக்டாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த இறால். அதில் மண்டே எடுத்து வச்சுட்டு பின்னாடி எழுத்தோம்னா வந்துடும். நடுவில் வந்து செல்லு மரம் எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஒரு குடல் இருக்கும், அதை எடுத்துடணும். கருப்பு கலரில் இருக்கும். வந்துட்டு இதான் சூப்பராக சுத்தமாக பண்ணி வச்சுறால. இல்லை வருது பாருங்க, இதுதான் இறாலோட குடல். இதை மட்டும் சுத்தம் பண்ணால் போதும். வந்து இறாலெல்லாம் உரிச்சாச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ இறால் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே கீழே 1/4 கிலோ. இன்னொருத்த வந்துட்டான், 3வது மனுஷன் வந்துட்டான். அவனையும் காமிச்சிருக்கேன் கேமராமேன். 3வது மனுஷன் பேசுகிறேன், வீடியோ படித்து முடிச்சாச்சு. என்ன சமைக்கிற? இறால் தொக்கு அதில் சமைச்சு சாப்பிட்றோம். நண்பா அவங்க டைலாக் அடிக்கலாமா? இறால் தொக்கு கையெடுத்துருக்கு. நம்ம பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரே இறால் தான், அவங்களும் வெயிட்டிங்கு வந்துடுவாங்க. இப்போ என்ன இங்கே ஓனரா? கிளம்புடா, உட்காந்துருக்க. நல்லா எரியல, மழை பெஞ்சு விறகு இல்லாமல் லைட்டாக. பள்ளியிடம் போயிட்டு வந்து அடுப்பு எரிச்சிட்டு இருக்கான் பாருங்க. நல்லா இருப்பான். எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொறுமை, எண்ணெய் நிறையா இருக்கு. பக்கத்தில் உட்காந்து நாளில் பயப்பட வேண்டியதாக இருக்கு. நல்லா இதாக பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது என்ன வந்து ஒரு 3 வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கிண்டுறது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அடி பிடிக்காது, சாப்பாடு நல்லா இருக்கும். சமைக்க தரலனாலும் கிண்டுறவங்களும் சமையக்காரங்க தான். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம். போடுங்க.
மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போடுங்க. நல்லா சிவப்பு கலரில் இருக்குது. நல்லா காரசாரமாக நீ செய்கிறோம். மிளகா அப்படி எவ்வளோ போட்டுருக்கோங்க. நீங்கள் கம்மியாக போட்டுருங்க. உங்களுக்கு தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சிட்டு வந்துருக்கோம், அதை ஊற்றிக்குவோம். வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். இறாலை உரிச்சு வச்சிருக்கத போட்டுக்கலாம் கிரேவியில். தொக்கு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. தனியாக டிஷ்ஷாக இருக்கும் பஸ். சாப்பிடாம சொல்கிறது வந்து தாமுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இறால் தொக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறக்கிக்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் சொல்கிறா ஜெயமுருகா. இறக்கி கொஞ்சமாக மேலே மல்லி இதெல்லாம் போட்டுக்குவோம். மக்களே பாருங்கள், இறால் தொக்கு வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து புரோட்டா பயங்கரமாக சாப்பிட்றோம். வாங்க பஸ் 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 நிறைய வைங்க பஸ். அருமையான தொக்கு பஸ். நல்லா காரசாரமாக இருக்கும் போல். பங்காளி என்ன விட்டுட்டு சாப்பிட்ற? இந்த விஷயத்தெல்லாம் கூப்பிட முடியுமா? வா சாப்பிடுவோம். டீ பரட்ட வேண்டியதான் இன்றைக்கி. பரட்டோட வச்சு பங்காளி நல்லா காரசாரமாக சுட சுட. இது பேர் என்னப்பா? இறால் தொக்கு. நல்லா இறால் இருக்கிறத நம்ம எடுப்போம். ஐயோ இறால் டக்குன்னு காணும்ப்பா. நம்ம டேஸ்டாக இருக்கு பங்காளி. நல்லா காரசாரமாக இறால் கிரேவி. அதுக்கு வந்து புரோட்டா வச்சு வேறு லெவல் காம்பினேஷனு. தரமாக இருக்குது. இறாலெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இந்த தொக்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம காரமாக சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த மொத்த பொருளாவே நான் ஒரு ஆள் காலி பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. அமிர்தமாக இருக்குது இந்த இறால் தொக்கு. இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில். ஆனால் காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அருமையாக இருக்குது. அரே அற்புதமாக இருக்குது. வேறு லெவலு. வேறு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. இதோட என்ன சொல்கிறது? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டாரு. நேரம் வெயிட் பண்ணதுக்கு இறால் கிரேவி வேறு லெவலு. அதோட இந்த புரோட்டா காம்பினேஷன் அதுக்கு மேலே அற்புதமாக இருக்குது. அமிர்தமாக இருக்குது. இது மாதிரி இருக்குது. போட்டுருவோம். நியூயர்க்கு தான். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் வீடியோலாம் போட்டால் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நல்லா நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதான் வேறு லெவலாக இருக்கும். அது இறால் சீசன் தான். இறால்லாம் ஈஸியாக நிறையா கிடைக்கும்.